கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்ல நாளிலும் தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் தேவன் நன்றியோடு இருக்கிறேன். நம்ம சபைக்கும் சபை போவதற்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய தயவு ஒத்தாசை இருந்து வசனங்களை தியானிக்கும் போது அவர் உங்களிடம் பேச அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தையை பகிர்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்து நேற்று ஒன்று என்றும் மாறாத நடத்த நான் அல்ல, நீங்கள் பேசுங்க, அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஒத்தாசை, உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்தும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியக்க உதவி செய்யுங்க. இதற்கான மகிமை எல்லாம் மக்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்லது நாளே. ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். வழக்கமாக அநேக நாட்களில் அநேக நேரங்களில் ஒரு கேள்வியோடு ஆரம்பித்து அந்த கேள்விக்கான பதிலை தேடுவது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடந்த முறையும் நான் ஒரு கேள்வியை கேட்டேன். என்ன கேள்வி கேட்க மாட்டேன். இந்த முறையும் ஒரு கேள்வியோடு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறேன். நாம் எல்லாம் யாரு? நம்ம எதற்காக இங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தை குறித்தான கருத்து என்ன? நாம யார்? கேள்வியை இன்னும் எளிதாக கேட்கிறேன். நாம் எல்லாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க போகிறோமா? இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தை நாம் எப்படியாக நினைக்கிறோம்? நித்தியமாக இங்கே நமக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோமா? இந்த உலகத்தில் நமக்கான இடம் குறுகிய காலம் மட்டும்தான். அப்போ இந்த குறுகிய காலம் முடிந்தவுடன் நம்ம எங்கே இருப்போம்? தேவனுடைய வீட்டில், பரலோகத்தில் நம்ம இருப்போம். நம்ம அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேவன் நமக்கென்று ஒரு சில கட்டளைகளையும் ஒரு சில காரியங்களையும் கொடுத்துவிட்டு இப்படிதான் நீங்க இருக்கணும், நல்ல அன்பாக இருக்க வேண்டும், நல்ல பகுத்தறிவோடு நம்ம செயல்பட வேண்டும், இன்னுமாக அநேக வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துகிறார். இதற்கு பரலோகத்திற்கு நம்மை வழிநடத்துகிறார். இந்த வாழ்க்கையானது, இந்த பிரபஞ்சமானது நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை, நம்ம வாழ்க்கையை நம்ம ஏன் வாழ்றோம், நம்ம எதற்காக இன்னைக்கு கண் முழித்திருக்கிறோம், இந்த நாள் எதற்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை தேடக்கூடிய பயணத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை குறித்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். நான் ஒரு பயணி, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. முடிவு என்ன? ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக நன்மையான காரியங்களையும் அநேக எச்சரிப்புகளையும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வேதாகமத்தில் இல்லாத ஒரு சம்பவம் கிடையாது, காரியம் கிடையாது. ஒரு பயணியாக இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படிப்பட்டவன்? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது, அவரோடு நம்ம பரலோகத்திற்கு நாம் செல்லும் போது நமக்கென்று ஒரு
ஒரு அங்கி கொடுக்கப்படும் இல்லையா? அதை நம்மளே தைத்து கொள்ளலாமா? என் வாழ்க்கை என்னுடைய எனக்கென்று ஒரு சில கட்டமைப்புகள் வைத்திருப்பேன், அதன்படி நான் வாழ்ந்து கொண்டே செல்ல முடியுமா? இயேசுவை அறிந்த பிள்ளைகள் நாம் நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தேவனிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைக்கு அதை குறித்து தான் ஒரு சில காரியங்கள் குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். நாம் ஏன் வாழ்க்கை நான் எப்படினாலும் வாழலாமா அப்படின்னு நான் யோசிக்கலாமா? யோசிக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையை வைத்து என்னுடைய பயணத்தை முடிவு செய்ய முடியுமா? முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். என் வாழ்க்கை இயேசுக்கு என்று இருக்கிறது. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீங்க? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் என்னுடைய மனதில் பட்டது. ஏன் இயேசுவை வந்து நம்ம நம்புறோம்? ஏன் ஆண்டவர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி நம்புறோம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் என்னுடைய இதை வாசிக்கும் போது என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்தது. என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள். ஒன்றுமே அறியாத தேவன், பாவம் செய்யாத ஒரு நபர். நம்ம யோபு குறித்து படிச்சிருக்கிறோம். தன்னுடைய எப்படிப்பட்ட ஒரு செய்கை ஆனாலும் சரி, அவன் பாவம் செய்யவில்லை. உண்மை முத்தமாக நடந்த ஒரு மகன். இங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவரை சிலுவையில் அறைய போறாங்க, அடிங்க அப்படின்றாங்க. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் யாருக்காக, அப்படிப்பட்ட கிறிஸ்து யாருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறாங்க? உங்களுக்கும் எனக்கும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன்? அவர் உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நல்லா இருக்குல்ல கேள்வி. நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மளுடைய ஓட்டம் எதை குறித்து இருக்கிறது? அநேக கல்லறைகள் எழுது வாசகம் பொதுவாக எழுதிருப்பாங்க. என்ன வாசகம்? நல்ல ஓட்டத்தை. நல்ல ஓட்டம் ஓடுறோமா? நம்ம நல்ல ஓட்டத்தை ஓடுறேன். அப்ப நல்ல ஓட்டம் தான் எதனால, என்ன காரணத்துக்காக அந்த வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கும்? ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரரோ சகோதரியரோ அந்த இடத்துல இந்த வாசகம் இருக்குமா? இந்த வசனம் இருக்குமா? எழுத மாட்டாங்க. கிறிஸ்துவை அறிந்த, அதுவும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்தில் தான் அந்த மரித்ததுக்கு பின்பதாக நல்ல ஓட்டத்தை ஓடினேன். இயேசு கிறிஸ்துவையினுடைய அன்பை அநேக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு சகோதரியாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? நீதியின் வஸ்திரத்தை நாம தரித்துக் கொள்கிறோமா? நம்ம எப்படிப்பட்டவங்க? பொதுவாக நான் நான் அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் வந்து சொல்லுவோம். எனக்கு ஒரு சில நாட்கள் அனுபவம் இருந்தது. திருமணமான ஒரு 2-3 மாதங்கள் என்னுடைய மனைவி என் பக்கத்தில் தான் இருப்பாள். நானும் என்னுடைய மனைவியும் தான் பேசிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது தெரியுமா, இது என்னோட கல்யாணத்துக்கு என் மனைவிக்கு நான் சொல்லுவேன். எப்படி? என் கல்யாணத்தில் இந்த ட்ரெஸ் வாங்கினது சம்திங் ஏதோ ஒரு காரியத்தை வந்து நான் வந்து பேசுவேன். அப்போ அவன் திடீர்னு என்னை பார்த்து இப்படி பார்ப்பாள். என்னடா, இப்போ நான் யாரு, நான் எங்கே இருந்தேன்? அநேக முறை நான், எனக்கு, என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவங்கள் அது காலப்போக்கில் வந்து மாறிவிட்டது. இங்கே அநேக இடங்களில் வேதாகமத்திலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்படுறார் இல்லை? வஞ்சிக்கப்படும் போது எடுத்தவர்கள் வாசங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம்.
ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். சர்ப்பத்தில் எப்படி சொல்றாங்க? நாங்கள். அப்போ ஸ்திரீ தனியா இருக்கிறாங்க. தனியா இருந்த போதிலும் எப்படிப்பட்ட ஒரு காரியம்? நாங்கள். அதையும் சேர்த்தா சொல்றாங்கல்ல. நம்ம சொல்லுவோமா? எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இது என்னுடைய திருச்சபை, நான் இதை வழிநடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய காரியம் உண்டா? நம்மளாம் சேர்ந்து தான் இந்த சபையை நம்ம பாதுகாத்து, இந்த சத்தியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து தான் அநேக பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். என்னால் மட்டும் முடியாது. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். உங்களுடைய கைகளில் எத்தனை விரல் இருக்கிறது? 5 விரல்கள். எல்லா விரலும் ஒரே நீளமாக இருக்கிறதா? இல்லை. திருச்சபையிலும் அப்படிதான். ஒருவேளை பாடல் பாடுவதில் உங்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்திருப்பாங்க, செய்து கொடுப்பதில் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பாங்க, வசனத்தை அழகாக வாசிப்பதில், வேகமாக புரட்டி வாசிப்பதில் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு காரியத்தில் நீங்க ஒருவேளை சிறந்தவராக இருக்கலாம். இல்லை, எனக்கு எதுவுமே திறமை இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கவே கூடாது. கடவுள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு காரியத்துல, ஒரு தலைமை பண்பிலையோ, இல்லை ஒரு ஊழியக்கார பணியிலையோ, இல்லை தேவனுடைய அன்பை சொல்லக்கூடியதோ பாட்டு மூலமாகவோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு தாளத்தை தேவன் கொடுத்திருப்பாங்க. நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி ஓடுகிறோம், நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வசனம் என்னுடைய கண்ணுக்கு வாசிக்கும் போது இந்த செய்தியை நம்ம கொடுக்க கூடாதான்னு சொல்லி யோசித்திருக்கும் போது, ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோமா? தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். ஏன் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை, இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனங்களை அப்படியே மீண்டுமாக வாசிக்கிறேன். ஒரு முறை வாசித்துட்டு மறுபடியும் இந்த வசனம் நாங்கள் அனைவரும் ஏன் தீட்டானவர்களை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? நம்முடைய திருச்சபையினுடைய பெயர் எப்படி? 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை, நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்யக்கூடிய எல்லா செய்கைகளையும் அவரே அல்லாமல், அதாவது உலகம் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்பதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உலக தோற்றத்தில் என்ன நடந்தது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தேவன் உலக மக்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது? அதை நம்ம பார்த்ததில்லை, அதை நம்ம உணர்ந்ததில்லை. ஒருவேளை உலக தோற்றத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கலாம், உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், வேதாகமத்தில் கூட இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு செய்கைகளையும் தேவனுக்கென்று காத்திருந்த பிள்ளைகளுக்கு யாருமே பார்த்தது. இன்றைக்கு 5வது வசனம் வாசிப்போம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். எப்படி தேவன் நம்மகிட்ட எப்படி சந்திக்கிறாங்க? எப்படி நம்ம வழிகள், உம்முடைய வழிகளில் தேவனுடைய வழிகள் நம்ம நடந்தோம் என்றால், அவரை நாம் நினைக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை சந்திப்பார். இந்த வாழ்க்கை பயணத்துல ஓடுறோம் நல்ல ஓடுறோம்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்?
மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும். இயேசு கிறிஸ்து தான். எங்கெல்லாம் போகிறோமோ இயேசு கிறிஸ்துவே நினைக்காம நம்ம போகவே முடியாது. ஒருவேளை நம்ம அப்படி போனோம் என்றால் தேவன் அங்கே உங்களை சந்திக்க இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து வாசிக்கும். நம்ம எப்படி பார்த்தீங்களா, நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே. தேவன் கோபப்பட்டாலே தாங்க முடியாது. இங்க எப்படிப்பட்டது? தேவன் கடும் கோபம் கொண்டு. அடுத்து ஒரு வாக்கியம், இன்னமும் தப்பி இருக்கிறோம். தேவன் உங்களை ஒரு நான் இப்ப தவறு செய்யறேன் அப்படின்னா அந்த தவறுல இருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்திற்கு நான் செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த தவறை நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பேன். ஒருவேளை வசனம் சொல்றதுல பாவங்களை அறிக்கையிட்டு அவர்களை விட்டு விடுகிறோம். ஒருவேளை சின்ன தவறு உங்களுடைய நண்பரோ உங்களுடைய சகோதரரோ யாருக்கு விரோதமாக நம்ம பேசியிருந்தாலும் அவங்களிடத்துல போய் நம்ம பேசுறதுக்கு முயற்சி எடுக்கணும். வசனம் இன்னொரு இடத்துல சொல்றது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக சமாதானமாக. 6வது வசனத்துல நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எதனால? மறுபடியும் வருஷம் பார்த்தீங்களா? எதனால? தேவனிடத்தில் நம்ம போகல. இங்க இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கோணத்திலையும் வந்து இன்னொரு ஒரு இடத்துலையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் வாசிக்கிறேன். 6வது வசனத்தில் தொடர்ச்சியாக, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான தந்தைகள் போல இருக்கிறது. எங்களுடைய நீதி, நீங்கள் செய்யக்கூடிய நீதி, நான் அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் சொல்லுவோம். ஆனா எப்படி இருக்குது? அழுக்கான தந்தையை போல இருக்கிறது. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களிடத்துல ஒரு 20 ரூபாய் இருக்கு, இல்லை 30 ரூபாய் இருக்கு. உங்களிடத்துல ஒருவர் வந்து கேட்குறாங்க, ஏன் ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நபர் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுவை குடித்து கொண்டு உங்களிடத்துல வந்து மீண்டுமாக காசு தரீங்க, குடிப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஒரு அம்மா, வயதான அம்மா, கால் செருப்பு கூட இல்லை, அந்த அம்மாவுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி நான் உனக்கு இது செஞ்சேன், அது செஞ்சேன். ஆனால் நம்மளுடைய நீதி எப்படி இருக்குன்னா, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான தந்தைகள் போல இருக்கிறது. நம்ம செய்கிறோம்னு சொல்லி என்னைக்குமே சொல்லவே கூடாது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை அன்பானவர்களை நம்ம வந்து இலக்கு கொடுத்துருக்கோம்? ஒருவேளை ஒரு வசனம் மூலமாக நம்ம பார்த்தோம் என்றால் சங்கீதம் 90வது சங்கீதம் 9வது வசனம், ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இந்த வாழ்க்கை கதை, அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு மிகவும் பிரியமான உறவினரோ இல்லை உங்களுடைய யாரோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இறக்கும் தருவாயில இருக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ அவரை பத்தி கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா இறப்பதற்கு முன்பதாக நான் வந்து 11ஆவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். ஆனுவல் எக்ஸாம்ல அந்த லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப சிக்காக இருக்காங்க, இறந்தும் போகிறாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும். அதாவது நான் கடைசி பையன் அப்படின்றதுனால 3வது பையன். என்ன கேட்டாலும் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அப்பா வாங்கி வந்துடுவாங்க. யாருக்காகவும் எதற்காகவும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க,
வாங்கி கொடுத்துருவாங்க. நம்மளுடைய பெற்றோர், உங்களுடைய பெற்றோரும் அதே போல தான். ஏன் நம்ம குழந்தைகள் கேட்கும் போதும் அதே போல தான் நம்ம பண்ணுவோம் இல்லை? எங்கள் அப்பா இறந்து ஒரு சில ஆண்டுகள் கடந்து சென்றது. அப்பா இருக்கும்போது அநேக வாக்குவாதம் வரும். இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த டீனேஜர்ஸ்குள்ளே ரொம்ப உள்ள என்ட்ரி ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அப்பா செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு அப்படியே ஒரு விரோதி மாதிரி தெரியும். ரொம்ப சின்ன வயசுலேயே அப்பா இருந்ததுனால என்னுடைய அண்ணனிடம், மூத்த அண்ணன், அவங்கக்கிட்ட ஒரு சில காரியங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும்போது, அப்பா இப்படிலாம் இருந்தாங்க, இந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் யோசிப்பேன். அது எனக்கும் தெரியும். எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ என்னுடைய சகோதரர்களிடத்துலையும் சொல்லுவாங்க. எல்லா காரியத்தையும் தேவன், பரலோகத்தின் தேவன், அப்பாக்கெல்லாம் அப்பா. நம்ம எப்படி இருக்கோம்? இலைகளை போல உதிர்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையை போல இருக்கிறது. நம்மளுடைய வருஷங்கள் இப்பொழுதுதான் 2024ஆம் ஆண்டு பிறந்தது. நேற்று பிறந்தது போலதான் இருந்தது. அதற்குள்ளாக எத்தனை நாட்கள்? கேள்வி நாட்கள் தான் கேட்டேன், மாசம் கேட்கல. 120 நாட்களுக்கு மேல, 4 மாதங்கள் முடிந்து இது 5வது மாதத்துக்குள்ளாக நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு என்ன செய்தி கொடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய வருஷங்கள் ஒரு கதையை போல நம்ம வந்து கலைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. சங்கீதம் 90:10வது வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், கடத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம எப்படி போகிறோமா? பறந்து போகிறோம். எவ்வளவு வேகமாக பறந்து போகிறோம்? ரொம்ப வேகமாக பறந்து போகிறோம். உங்க வசனம் வந்து நாங்களும் பறந்து போகிறோம்னு சொல்றோம். ஆனா நான் அடுத்தது கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி போகுது? வேகமாக போதா, மெதுவாக பறந்து போகுதா? சீக்கிரமாக, வேகமாக. 12வது வசனம், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். தேவன் அழகாக சொல்றாங்க. இன்னும் நம்ம எத்தனை நாள் இருப்போம்? நாளைக்கு ஒருவேளை ஒரு பெரிய சுனாமியோ இல்லை பூகம்பமோ வருதுன்னா நம்ம இருப்போமா? நம்ம தேவனுக்காக வாழ்க்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் எப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? 70 வருஷம் இருக்கலாம், இல்லை கடத்தின் மீது 80 வருஷமாக இருக்கலாம். இருந்த போதிலும் தேவன் நமக்கென்று திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி செல்கிறோம்? ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 53வது அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, 53வது அதிகாரம் ஏசாயா 6வது வசனம், அவனவன் தன் வழியிலே போனோம். இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து மீண்டுமாக பார்க்கும்போது, அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். சிலுவை காட்சி ஞாபகப்படுத்தினோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விலப்பண்ணினார். நீங்க செய்த அக்கிரமம் யார் மேல இருக்குமோ, அதாவது சிலுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவத்தை வெற்றி செய்கிறார் சிலுவையில். ஏசாயா 64வது அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம யாரு? இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு?
இந்த வாழ்க்கை பயணத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த நம்ம யாரு? 8வது வசனம் வாசிக்கலாமா? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. யார் நம்முடைய பிதா? கர்த்தர் நம்முடைய பிதா. நாங்கள் களிமண். நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. களிமண். நம்ம எப்படிப்பட்டவர்கள்? நம்மை யார் உருவாக்குறாங்க? நீர் எங்களை உருவாக்குகிறீர். எப்போ? அவர்கிட்ட போனாதான் உருவாக்குவோம். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம களிமண்ணாக நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உங்களை உருவாக்குகிறவர். நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியை. ஒரு இடத்துல நம்ம வசனம் சொல்ல பார்த்தீங்களா? குயவன் கையில் களிமண். நம்ம எப்படிப்பட்ட ஒரு பானமாக உருவாக்க போகிறார்? பாத்திரமாக. குணாதிசயங்கள் கடந்த முறை நான் சொல்லியிருக்கேன். குணாதிசயங்களை குறித்து படித்தோம். தேவனிடத்தில் நம்ம வெறும் களிமண்ணாக நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் தேவன் நம்மை அவருடைய ஞானத்தினால் அவருடைய வல்லமையினால் நம்மை ஒரு பெரிய பாத்திரமாக நம்மை உருவாக்கும். மோசையினுடைய நாட்களிலும் அநேக மக்கள் முறுமுறுத்தாங்க. இல்லை, எதற்காக முறுமுறுத்தாங்க? எகிப்திலேயே நாங்கள் சந்தோஷமா இருந்தோம், எங்களை இப்படி பாலைவனத்தில் கொண்டு வந்து கஷ்டப்படுத்துறே அப்படின்னு சொல்லி அநேக முறுமுறுப்புகள் இருந்தது. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 16:8. இன்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறை செய்யும். எப்படி பார்த்தீங்களா? அற்புதம். விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்பார். இன்னைக்கு நம்ம முறுமுறுக்கிறோமா? மோசையுடைய நாட்களிலே அந்த மக்கள் முறுமுறுத்தார். இன்னைக்கு நம்ம முறுமுறுக்கிறோமா? அநேக நபர்கள் அநேக நேரங்களில் நமக்கு பிடித்த நபர்களோடு இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்போம். இல்லை, ஒரு பிடிக்காத நபரை, நம்ம 2 பேருக்குமே ஒரு சிலரை பிடிக்காது அப்படின்னா அந்த பிடிக்காத நபரை பேசும்போது டாக் போயிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக பேசுவோம். அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னா, எங்களை வந்து கஷ்டப்படுத்துறாரு தேவன் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன முறுமுறுத்தாங்கன்னு தெரியல. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் உங்களை சந்திக்க நீங்க விரும்புறீங்கன்னா நம்ம என்ன தப்பிக்கொண்டே போய்கிட்டு இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 65:5 வசனம். தேவன் உங்களிடத்துல சந்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யார்கிட்ட போகணும்? உங்களுடைய வழிகளில் நீதி இருக்கணும். வாசிக்க மறுபடியும் வாசிக்க 65வது அதிகாரம் ஏசாயா 5வது வசனம். 5வது வசனம் 64:5. எத்தனை நாளும் தப்பிப்போம்? தப்பித்து கொண்டே போக முடியுமா? நீதியின் வஸ்திரத்தை, அழுக்கான கந்தையின் வஸ்திரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாங்களா? அவர் விரும்புகிறாரா? நீதி வஸ்திரத்தை, அழுக்கான கந்தையை கொடுக்கறதுக்கு அவர் விரும்புகிறாரா? இல்லை வெண்மையான வஸ்திரத்தை கொடுக்க அவர் விரும்புகிறாரா? இல்லை உங்களுக்கு தான் எது பிடிக்கும்? அழுக்கான கந்தையை உடுப்பதற்கு உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை வெண் வஸ்திரம் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த உடை, உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற உடை? தேவனிடத்தில் நம்ம எப்போ நெருங்கி ஜீவிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு அநேக நன்மைகள். அவரிடத்துல நீங்க உருவாக்குற தேவனை அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்ம ஒப்படைக்க வேண்டும். நம்ம யார் நம்புவோம்? தேவனை நம்புவதற்கு வசனம் இடத்துல தெளிவாக சொல்லுது. ஏசாயா 2வது அதிகாரம்
22வது வசனம். நாசியிலே சுவாசமல்ல மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்ம யார் நம்புறோம் அதான் முக்கியமானது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புறோமா, இல்ல நான் களிமண், நான் ஒண்ணுமே கிடையாது, தேவன் என்னை உருவாக்குங்க, நீங்க எங்கிட்ட வந்து சந்திங்க அப்படின்னு சொல்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை அழைக்கிறார், அக்கறை கொள்கிறார்கள். தேவன் நம் மீது அக்கறை கொள்கிறார்கள். எலஞ்சி ஒயிட் அம்மையார் இந்த மார்னிங் டிவோஷனல் புக்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க. அதுல அவர் ஃபாதர் கேர்ஸ், நம்முடைய பிதா அக்கறை கொள்ளக்கூடிய நபர், நம் மீது கவலைப்படுகிறார். நம்ம வாழ்க்கை பயணத்துல நாமெல்லாம் நடந்து போகக்கூடாது. நம்மளுடைய சொந்த யோசனைகள் மூலமாக நம்ம நடந்து போகக்கூடாது. அப்ப எப்படி நடந்து போறது? படித்தோம்ல, அவருடைய வழிகளில் நம்மளுடைய பாதங்களை, நம்மளுடைய வழித்தடங்களை வைத்து நடக்க வேண்டும். நம்மளுடைய நீதியின் அங்கியை நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. நமக்காக நாமே வழங்க முடியாது. நீங்களே உற்பத்தி பண்ண முடியாது. யார்கிட்ட இருந்து வரணும்? நம்மளுடைய நீதியில் எல்லாம் அழுக்கான தந்தையை கூட இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நம்ம போகணும் நம்ம நினைத்தோம் என்றால், அவர் எப்படி பாடுகளை அனுபவித்தார், அவர் எப்படி கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக சென்றார், சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். நம்ம இன்னைக்கு தாழ்த்துறோமா? நம்மை நாம் தாழ்த்துகிறோமா? சிந்திக்க வேண்டும். கடவுளினுடைய முழுமையினால் நிரப்பப்படுவது கடவுளின் பிள்ளைகளுடைய பாக்கியம். அந்த நாளுக்குரிய அந்த டிவோஷனல் மெசேஜ்ல கொடுத்துருக்காங்க. அவருடைய முழு பிரசனத்தினால், அவருடைய கரங்களினால் நம்ம நிரப்பப்படுவது தேவனுடைய பிள்ளைகளால் நமக்குரிய ஒரு பாக்கியம். அவருடைய அந்த பரலோகத்தில் நம்ம போகும்போது, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த பரலோகத்தில் போகும்போது, பரலோகத்தின் தரையில் நெய்யப்பட்ட நீதியின் அங்கியை, கிறிஸ்துவின் நீதியின் களங்கமற்ற அங்கியையும் நாம் பெறுவோம். எப்போ? நம்ம ஒப்படைக்கணும். அவர்கிட்ட போய், தேவன் நீங்க தான் எங்களை வந்து சந்திக்கணும், எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, அந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். இந்த ஒரு காரியத்தை நம்மளுடைய மனதில் வைத்துக் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடரும் என்றால், கர்த்தர் நம்மை